வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துருவோமா? சுட சுட சாதத்தில் கத்திரிக்காய் காராமணி போட்ட ஒரு காரக்குழம்பு வச்ச சமையல். ஒன்பாட் சமையல். இது குக்கரில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கி அதோட அரசு மஞ்சள் தூள் ஜீரகம் அதையும் நல்லா வதக்கி ஊற வச்ச காராமணி வறுத்து ஊற வைக்கணும். நைட்டு ஊற வச்சிருந்தா ஒரு 2 விசில் விட்டால் போதும். இல்லாட்டி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தீங்க ஒரு 4-5 விசில் விடுங்க. அது தண்ணி ஊற்றி ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்த உடனே ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு நான் ஒரு 2 அப்பளம் மட்டும் பொரிச்சுக்கிறேன். அதே எண்ணெயில் வெந்தயம் போட்டு 2 கத்திரிக்காய் வீட்டில் இருந்தது அதையும் போட்டு நல்லா கீரை அதோட தேவையான உப்பை போட்டு நம்ம வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் அதை போட்டு நல்லா வதக்கி அதோட தேவையான புளியை கரைச்சி ஊற்றி நம்ம வேக வச்சுருக்கிற அந்த காராமணியோட இந்த கத்திரிக்காயை சேர்த்துருங்க. காராமணி வெந்துருச்சான்னு கையில் நசுக்கி பாருங்கள். நல்லா சூப்பராக வெந்திருக்கு. தூக்கி விட்டு அதை நல்லா தலைன்னு கொதிக்க விடுங்க. கொஞ்சம் சின்ன மாங்காய் பீஸ் இருந்தது அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். இது நல்லா தட்டு போட்டு மூடி கொதிக்க வச்சு அதோட கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா ஒரு 2 கொதித்த உடனே சுட சுட சாதத்தில் நெய்யை ஊற்றி இந்த காய்கறியை அதோடு எடுத்து வச்சு இதுக்கு சைடிஷே தேவையில்லை. இருந்தாலும் நான் அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். மாங்காய் கத்திரிக்காய் காராமணியோட சூப்பரான ஒரு சாப்பாடு. தயிர் சாதத்துக்கும் இதை நம்ம சைடில் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம்.